வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிற அனலைஸ பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ட போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 43,824 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,267 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 2,796 வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா, ரூ. 1,909 வரையும் லோ வந்திருக்கு. இந்த கம்பெனியோட கடன் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,916 கிட்ட உங்களுக்கு கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 58.3% ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா -8.28% வந்து சேல்ஸ் குரோத் இருக்கு. மைனஸ்ல இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 8,186 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,245 கோடி கிட்ட அவங்க நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 9,000 கோடி கிட்ட அவங்க சேல்ஸ் பண்றாங்க. இந்த கம்பெனி அவங்க ஷேர வந்து பிளட்ஜ் பண்ண கிடையாது. ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா 6.15% ப்ராஃபிட் குரோத் இருக்கு. இத வச்சுமே இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சார்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ரிசல்ட் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கம்பெனியோட சார்ட் நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம 6 மாசத்துல இந்த கம்பெனி எந்த அளவுக்கு ரிட்டர்ன் குடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரிட்டர்ன் குடுக்கலன்னு தான் சொல்லணும். ரூ. 2,500 இருந்து பார்த்தீங்கன்னா, அது டவுன்ல தான் இருக்கு. 2,300 அந்த ரேஞ்சுல இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3 வருஷத்துல எந்த அளவுக்கு ரிட்டர்ன் குடுத்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 3 வருஷத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரிட்டர்ன்லாம் குடுக்கலன்னு தான் சொல்லணும். அது 2,500லேருந்து 2,200 அந்த ரேஞ்சிலே தான் 3 வருஷமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி மேக்ஸிமத்துல வச்சு பார்ப்போம். 2006ல இருந்து 2024 வரை இந்த கம்பெனி வந்து எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2006லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஸ்டாக்கு ரூ. 28 இருந்து அந்த ரூ. 50 ரூ. 60 அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு 2015 வரையும். 2015க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 350 அந்த ரேஞ்சில இருந்து ஒரு நல்ல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,300 வரையும் நல்லா போயிட்டு, அதுக்கப்புறம் ரூ. 2,500 ஒரு நல்ல கைய வச்சுட்டு, இப்ப இந்த இடையில 2021க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டவுன் வந்திருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பழையபடி பார்த்தீங்கன்னா, 2,500 அந்த பழைய கைய வந்து கட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ட்ரை பண்ணிட்டு இப்போ ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இதுவரையும் கூட வர வாய்ப்பு இருக்கு இந்த கம்பெனி. இதுக்கப்புறம் இந்த 2000 கீழ வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்தானா, கண்டிப்பா இந்த பழைய ஹைய உடைச்சுட்டு மேல போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த கம்பெனி. இதுக்கடுத்து இந்த கம்பெனியோட ரிசல்ட் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட காம்படிட்டர் யார் எல்லாம்னு பார்த்தீங்கன்னா, எம்.ஆர்.எஃப், அப்போலோ டயர், ஜே.கே டயர், சியட், டிவிஎஸ் இந்த மாரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட காம்படிட்டர் அன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, 2012ல 3,000 கோடி பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய லெவல்ல இன்கிரீஸ் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு 2023ல பார்த்தீங்கன்னா, 9,760 கோடி அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 2017 வரையும் 2012லேருந்து 17 வரையும் பார்த்தீங்கன்னா, இந்த 3,700, 3,200, 800 அந்த ரேஞ்சிலேயே தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஓரளவு இந்த கம்பெனி ஒரு மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லணும், ஒரு பெரிய லெவல்ல. சரி அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்றாங்க. எக்ஸ்பென்ஸ குறைச்சு நெட் ப்ராஃபிட்ட எந்த அளவுக்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 2012ல 269 கோடி பண்ணவங்க, அதுக்கப்புறம் 350, 450ன்னு கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு 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 லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். 2012ல பார்த்தீங்கன்னா 1,172 கோடியும், 22ல 1,435 கோடியும், 2023ல 1,057 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. வரக்கூடியதுல பார்த்தீங்கன்னா 1,245 கோடி ப்ராஃபிட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல மூவ்மெண்ட் ஆயிருக்கு இந்த கம்பெனி. இதே மாதிரி இவங்க வருஷத்துக்கு வருஷம் இங்க சேல்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் அதிகம் குடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, இந்த கம்பெனி ஆல்ரெடி நல்ல மல்டிபிக்கரா தான் இருக்கு. இதுவரையும் ஆயிருக்கு. இதுக்கப்புறமும் ஆகவும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க பண்ற பிசினஸ் அப்படி. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும், இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். அதுல வந்து ரிசர்வ் எவ்வளோ வச்சிருக்காங்க, பாரோயிங்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அதுல ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2023ல 8,186 கோடி வந்து ரிசர்வ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு பாரோவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கடன் 2,916 கோடி தான் கடன் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடன விட ஒரு 5, 4 மடங்கு மேல இவங்க வந்து ரிசர்வ் வச்சிருக்கனால, இந்த கம்பெனிக்கு வந்து கடன் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். அதுல ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா, 2017ல 54% வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 58.3% இன்கிரீஸ் பண்ணவங்க. இப்ப 2023 வரையுமே பார்த்தீங்கன்னா, அந்த 58.3லயே தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வித்துட்டு வெளியில போக கிடையாது. இப்ப வரையுமே ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ 12.69% வந்து அவங்க ஹோல்டு பண்றாங்க.
டிஐஏ பார்த்தீங்கன்னா 21.32% அவங்க ஹோல்டு பண்றாங்க. கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 0.1% ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பார்த்தீங்கன்னா 7.59% வந்து பப்ளிக் ஹோல்டு பண்றாங்க. இத ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன பொறுத்தவரையும் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் நல்லா தான் இருக்கு. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனி என்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, மேஜரா டயர் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த துறைகளுக்கு வந்து பண்ணிட்டு குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்கு பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்கு பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஓடிஆர் டயர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல அக்ரிகல்ச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேசிபி இந்த மாரி பெரிய பெரிய வெஹிக்கிள்லாம் நம்ம அக்ரிகல்ச்சர்ல பயன்படுத்துவாங்கல்ல, அந்த வெஹிக்கிளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கனரக வாகனங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில இருக்க பெரிய பெரிய கிரெயின்லாம் தூக்குறது அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வெஹிக்கிளுக்கு டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஓடிஆர்ன்னு சொல்லுவாங்க. ஆஃப் ரோடு டயர்ஸும் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வெஹிக்கிளுக்கு தேவையான பொருட்கள தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. இந்த துறையில பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல இருக்கிறது எம்ஆர்எஃப் டயர் தான் ஒரு மிகப்பெரிய அளவுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹1,40,000 ரேஞ்சில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எம்ஆர்எஃப் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சில நல்ல கம்பெனிகளும் இருக்க தான் செய்யுது. அத ₹1,40,000 குடுத்து யாரும் அந்த அளவுக்கு வாங்க மாட்டாங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர். இந்த மாரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, 2000 சில்லறையில கிடைக்கிறதுனால, இந்த மாரி கம்பெனி ஒரு லாங் டைம்ல நல்ல ஒரு மல்டிபிளெக்ஸர் ஆக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டயரோட தேவை வந்து நாளுக்கு நாள் தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்க போகுது. ஒரு வெஹிக்கிள் வாங்குறோம்னா, ஒரு வெஹிக்கிள் 10 வருஷம் ஓட்டுறோம்னா, அதுக்கு முன்ன ஒரு 10, 20 தடவையாவது நம்ம டயர வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். 2 வருஷம் ஒருக்கா நம்ம டயர சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். அதுவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா, புது புது இனோவேஷன கொண்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. நம்மளும் அதுக்கு தகுந்த மாரி நம்ம அடாப்ட் ஆகி மாறி மாறி நம்ம புது புது டயர வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். இதே மாதிரி நல்ல ஷேர நம்ம சேனல்ல அனலைஸ் பண்ணி போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.